அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்சிடி யூஜிசி செட் எக்ஸாம் எழுதும் மாணவர்களுக்கு இந்த பதிவு. மாநில தகுதி தேர்வு எழுதி தமிழ் வழி இடஒதுக்கீடு கேட்பவர்கள் சான்றிதழை பதிவேற்றம் செய்யலாம். அரசு தகவல். மாநில தகுதி தேர்வு எழுதி தமிழ் வழி இடஒதுக்கீடு கேட்பவர்கள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாநில தகுதி தேர்வு டிஎன் செட் கடந்த மார்ச் மாதம் 6, 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடந்தது. இந்த தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தியது. இந்த தேர்வை எழுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தமிழ் வழியில் படிப்பதற்கான இடஒதுக்கீடு கேட்பவர்கள் தாங்கள் தமிழ் வழியில் 1ஆம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் வரை படித்ததற்கான சான்றிதழை பதிவேற்றம் செய்ய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி சம்பந்தப்பட்டவர்கள் www.trb.tn.gov.in என்ற ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாலை 5 மணி வரை பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தேதிக்குள் தமிழ் வழியில் படிப்பதற்கான சான்றிதழை பதிவேற்றம் செய்யும் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தமிழ் வழியில் படித்ததற்கான முன்னுரிமை வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. ஸோ இந்த தேர்வு எழுதிய மாணவர்கள் நீண்ட நாட்களாக ரிசல்ட் போடல அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கான ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருந்தது. அது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இது இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்ததுனால இப்போ 1ஆம் வகுப்பு முதல் முதுநிலை படிப்பு வரை தமிழ் வழியில் படித்திருந்தால் அவர்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் அரசு www.trb.tn.nic.in என்ற இணையதளத்தில் பதிவேற்று செய்யலாம் என்று அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரிய வெப்சைட்டில் நீங்கள் இந்த தமிழ் மீடியம் படித்தவர்கள் மட்டும்தான் அதை விண்ணப்பிக்க முடியும். இது பண்ண பிறகு அதுக்கு அடுத்தது ரிசல்ட் எல்லாமே வெளியிடுவாங்க. ஸோ எல்லாமே இப்போ இதிலேருந்து தெரியுது, கேஸ்லாம் முடிஞ்சு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்திருக்கு அப்படின்றது. ஸோ இதெல்லாமே விண்ணப்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது வெகு விரைவில் டிஎன்எஸ்சிடி தேர்வுக்கான ரிசல்ட் வரும் என்று நம்பப்படுகிறது. நன்றி. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.